ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு ரசம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான வாழைத்தண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்துட்டு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். தேவையான அளவுக்கு புளி. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை வந்துட்டு 2ஆக கட் பண்ணி அதில் பாதியை வந்துட்டு வாழைத்தண்டும் சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பாதி வச்சுருக்க தக்காளியை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல ரசப்பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ரசப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைத்தண்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறணும். ஒரு கொதி வந்தோடனே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வாழைத்தண்டு ரசம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.